முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு 27ஆம் தேதி சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்புல உங்களுக்கு 5ஆம் இடத்துல வராரு. மேசராசிக்கு அதிர்ஷ்டம் செயல்படும், பிள்ளைகளால் லாபம், உங்க எண்ணங்கள் நிறைவேறும். அப்ப வேலை, தொழில், விவசாயம் எந்த துறையில் இருந்தாலும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்க, ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம். அங்கே ஒரு ஒளி வருகிறதுன்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப சனி செவ்வாய் பார்வை இல்லாம அது இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமாக பலன்கள் கொடுக்கும். கேது இருப்பது ஒரு பெரிய குற்றம் அல்ல. அப்போ ஒளிச்சந்திரன் அமைப்புல அதிர்ஷ்டங்கள் செயல்படும். அப்புறம் 28, 29, 30 தேதியில 6ஆம் இடத்துக்கு வராரு ஒளிச்சந்திரன். 6ஆம் இடம் என்ன? வேலை, வேலை அமைப்பு நன்றாக இருக்கும். இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை, அந்த எண்ணங்கள் உருவாகும். அப்புறம் வேலை அமைப்பு இருக்கும். வேலையில அதிருப்தியா இருக்கிறவர்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தாய்மாமனுடைய ஒத்தாசைகள் கிடைக்கும். 6ஆம் இடம் சொல்லிடலாங்க. கடனும் வரும். இப்ப கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, நான் பெரிய தொழிலதிபர்களை சொல்லலை, அவங்களுக்கு இந்த கோல்சாரங்கள் வந்து இந்த சொல்ற பலன்கள் ஏதுவாக இல்லாட்டாலும் 90% பேர் இருக்கோம்ல, அன்றாட உழைத்து பிழைக்கிறவர்களுக்கு சரியாக இருக்கும். அப்ப 6ஆம் இடத்துல ஒரு சின்ன தள்ளுவண்டி வியாபாரிகள் கூட, பிளாட்ஃபார்ம்ல போடுற கூட முதல் நாம் இருப்போம்ல, அவங்க வெளியில பொருள் வாங்கி கடன் வாங்கி தானே செய்வாங்க. அப்ப நம்பி கடன் வாங்கலாம், தொழில் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இப்போ பொதுவாக வந்து ராசியில சூரியன் இருக்காருங்க, அது வந்து யோகாதிபதி, 5ஆம் அதிபதி ராசியில இருக்காரு. ஆனாலும் சூரியன் வந்து ஒரு அரைப்பாவ கிரகம். நம்ம வந்து படபடப்பை குறைச்சிக்கிறணும். சூரியன் செவ்வாயிலும் படபடப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், படபடப்பை குறைச்சிக்கிறணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன்கிற ஒளி இருக்கிறதுனால வருமானத்து குறை இருக்காது. 3ஆம் இடம் நம்பிக்கை ஸ்தானத்துல குரு இருக்காரு, நம்பிக்கையோடு செயலாற்றுவீர்கள். அப்ப குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்ப குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். கூட்டுத்தொழில் நண்பர்கள், நமக்கு எதிரில் வர்ற கூட 7ஆம் பாவம். நம்ம அன்றாடம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம், வெளியில போறோம்ல, சந்திக்கிற நபர்கள் கூட நல்ல ஏதுவா நல்ல ஒரு நமக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். பாக்கியங்கள் கிடைக்கும், தந்தையாருடைய ஆதரவு, தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும். 11ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கும். நான் சொன்ன அமைப்புல இந்த வாரம் வெகு சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் ஒளியா வர்றாரு. அப்ப தாயார் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு அந்த சுகமான அமைப்புகள் சந்திரன் வழியாக தான் எல்லாமே செயல்படும். அதனால சந்திரன் வந்து ஒளியாக வர்றதுனால நல்ல அமைப்பாகவே இருக்குங்க. அப்புறம் 1ஆம் தேதி மே 1ல இருந்து 2ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வராருங்க. 7ஆம் இடம் பௌர்ணமி அமைப்புக்கு வந்துடும். அப்ப நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க, குடும்பத்துல ஒற்றுமை கூடும், இல்லறம் இனிக்கும், கூட்டுத்தொழில் சிறக்கும், எதுவுமே எல்லாரும் நமக்கு பிரயோஜனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிடணும். உங்க தசாபத்திக்கு தகுந்தவாறு இதைத்தான் நான் ஒவ்வொரு தரம் சுட்டி காட்டுறேன். நம்மளுடைய ஜாதகப்படிதான் இந்த கோல்சாரம் வேலை செய்யும். ஜாதகத்தோட அமைப்புகளை நம்ம பார்க்காம கோல்சாரம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.